அன்பு தமிழ் உள்ளவங்களும் ஒரு டிவைன் லைட் ரிசர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் என்னென்னா, காதலில் இல்லைன்னா உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் ஷஃபிள் பண்ணும்போது நிறைய கார்ட்ஸ் பார்க்கலாம் அது என்ன கார்டு வெளியில் வருதுன்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஃபார் த கலெக்டிவ், ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன், chaos and conflict. யாரோ ஒருத்தவங்களோட உண்மை ஸ்வரூபம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது, இல்லைன்னா இந்த மாஸ்குலினோட உண்மை ஸ்வரூபம் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. chaos and conflict, மேபி இந்த மாஸ்குலின் இதை வந்து ஃபேஸ் பண்ணலாம். மாஸ்குலினோட லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள், கான்ஃப்ளிக்ட் வரும். டு பி ஃபேர், இது எதனால் நடக்க போகுது அப்படின்னா, இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட இன்னும் ஃபேராக நடந்துக்கல, பேலன்ஸ் ரீஸ்டோர் பண்ணல. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபெமினின் அப்படின்னா, தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்க போகிறீங்க, அப்சர்வர். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இல்லை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும். ஆனால் இந்த மாஸ்குலோட லைஃப்பில் இனிமேல் chaos and conflict தான் மிச்சம் இருக்க போது. இதுதான் நான் சொன்னேன். நான் ஷஃபிள் பண்ணும்போது நிறையா பார்த்தேன். மாஸ்குலின் இன்னுமே வந்து நாட் அ ஜென்யூன் பர்சன். என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா, என்ன நான் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ஷோ பண்ணாங்க ஷஃபிள் பண்ணும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே வந்து உங்களை பலி கொடுக்குறாங்க. அவங்களோட ரெப்புடேஷன், அந்த ஜாபு, மணி, அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த போலி மயக்கம், அந்த போலி மயக்கம்னு கூட சொல்ல முடியாது, அந்த போலியான புகழ். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து உண்மை கிடையாது. ஸோ அந்த போலியான விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த கனெக்ஷனை உங்களையும் இன்னும் பலி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் இனிமேல் இந்த மாஸ்குலினை உரிச்சு தொங்க விட போகிறாங்க. நீங்கள் எதை தெரிஞ்சுக்க போகிறீங்க, இல்லை வேடிக்கை பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ வாண்ட் டு கன்ஃபார்ம் திஸ் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ். Show the real face of this masculine. Show the real face of this masculine. ஏன்னா நான் ஷஃபிள் பண்ணும்போது எனக்கு திரும்ப வந்து கார்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே உங்களை பலி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த கனெக்ஷனை பலி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்களோட ரெப்புடேஷன், அந்த காசு, பணம், அந்த பதவி, அதை தக்க வச்சுக்கிறதுக்காக. அதனால தான் உங்களை பலி கொடுக்குறாங்க. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை இந்த மாஸ்குலின்ட்டு விலகி போக சொல்கிறாங்க. ஏன்னா இனிமேல் இந்த மாஸ்குலினுக்கு வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதே கிடையாது. Please, spirits, clarify this masculine's energy. இது ரெண்டு விஷயமும் வெளியில் வந்துருச்சு. பேர்ல். ஸோ இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட் இனிமேல் கிடையாது. மேபி இந்த டிவைன் கனெக்ஷன் அருமை இந்த மாஸ்குலினுக்கு தெரியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு ஃப்ளார், அது ரோஸ் பட் இருக்குது. ஸோ ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது. சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. அப்புறம் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய வெரி லக்கி சாம். இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ரெப்ரசென்ட் பண்ணுறதா. அதுவும் ஒரு லீஃப். அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய குட் லக் சாம். அதுவும் பிங்க் கலர். இட்ஸ் ரெப்ரசன்டிங் லவ். பிங்க் எப்பவுமே லவ்வை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை. இது வந்து ஸ்பிரிச்சுவலி ப்ரொடெக்டட் ஜேர்னி. ஸோ ஏன் அந்த மாஸ்குலினை பற்றி, மேபி இது காமிக் எனர்ஜியாக இருக்கலாம். பாடி, டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. இல்லைனா உங்களுக்கு ஹோம், கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் வந்து செக்யூர்ட், ப்ரொடெக்டட் அண்ட் இட்ஸ் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. அதில் எதுவும் சந்தேகமே இல்லை. உங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இந்த மாஸ்குலினோட தான். புது லீவ்ஸ் வந்து வரப்போகுது. இட்ஸ் அ செக்யூர்ட் லவ், இட்ஸ் அ ட்ரூ லவ், ஜென்யூன் லவ். மாஸ்குலினோட வீட்டில் நிறையா ஸ்பெல் ஒர்க், பிளாக் மேஜிக்லாம் நடந்துகிட்ருக்கு டு ஸ்டாப் திஸ் லவ். பட் நான் என்ன பார்க்குறேன் இதுலேருந்து அப்படின்னா, ஓகே இதுவுமே என்னோடய வெரி குட் லக் சாம் தான். ஸோ மேபி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேரும் தனியாக வெளியில் போக போகிறீங்க. ஏன்னா இந்த ரெண்டு பேர்ல் வந்து வெளியில் வந்து விழுந்துச்சு. ஒன்று மாஸ்குலின், ஒன்று ஃபெமினின். இந்த பேர்ல் எப்பயுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வர ஒரு பலன். இது வந்து கமிட்மெண்ட்டோட சாம் என்னோடது. ஸோ இதுவுமே வந்தது நான் திரும்ப எடுக்கும்போது அதிலேருந்து எடுத்து போட்டது.
ஸோ கமிட்மெண்ட் இருக்குது, இது ஜென்யூன் லவ் தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் மாஸ்குலினோட எனர்ஜி வந்து ரொம்ப சுயநலம் பிடிச்ச எனர்ஜியாக வருது. மேபி இது ஸ்பெல் ஒர்க் ஆக்கலாம், அதுக்காக தான் நான் எனர்ஜியை கிளாரிஃபை பண்ணேன். ஸோ இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இனிமேல் chaos அண்ட் கான்ஃப்ளிக்ட் க்ரியேட் பண்ண போகிறது காமிக் பீப்புள். ஸோ இந்த மாஸ்குலின் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், ஏன்னா எனர்ஜி மேனிப்புலேஷன் நடக்குது. கண்டிப்பாக எனர்ஜி மேனிப்புலேஷன் இருக்குது. கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, கிளென்ஸ் யுவர் எனர்ஜி, கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. இந்த மாஸ்குலோட லைஃப்பில் இந்த கான்ஃப்ளிக்ட் அண்ட் கயாஸ் கண்டினியூ ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்குற வரைக்கும். ஏன்னா நிறைய இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபெமினன், யூ ஆர் அ டீப் திங்கர், யூ நோ லாட் ஆஃப் திங்ஸ். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க. பாய்ஸ்னால் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க. அதாவது ஒரு இடத்த நீங்கள் பிடிச்சிட்டிங்க, அந்த இடத்துலேருந்து அசைகிற மாதிரி நீங்கள் இல்லை. நீங்கள் ரொம்ப ஸ்டபனாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. இந்த மாஸ்குலின் வந்து பல விஷயங்களை வந்து உரிக்கணும். அவங்க ஃபேஸ் மாஸ்கையும் சரி, அவங்க போட்டுட்ருக்க வேஷத்தையும் சரி, வாழ்கிற ரெட்டை வாழ்க்கையும் சரி. இனிமேல் இந்த மாஸ்குலின் ஏதாவது சேஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா இட்ஸ் பெட்டர் டு லீவ் தட் ஐடியா. ஏன்னா இனிமேல் ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலின் மேலே கருணை காட்ட போகிறதில்ல. Energy of this connection, spirits. Energy of this connection. Energy of this connection. Energy of this connection, spirits, please. Future and energy. Oh, wow. Healer. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் இந்த சுச்சுவேஷன் வந்து ஹீல் ஆகி வெளியில் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டம் டெக்கில் த திங்கிங் மேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க இங்கே திங்கர் உமன் எனர்ஜி அதை மேட்ச் பண்ணுற மாதிரி மாஸ்குலின் திங்கிங் மேன். கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். மேபி இந்த மாஸ்குலினோட இந்த கயாஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்லாம் மாஸ்குலினோட பேட் கர்மாவை கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து ஹீல் ஆகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாஸ்குலின் எங்கேயோ டைட் டவுனு, யாரோ அவங்கள கட்டி போட்டிருக்காங்க, பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கட்டை உடைக்கிறது மாஸ்குலினோட பொறுப்பு. இந்த மாஸ்குலினுக்கு நல்லா தெரியும் இட்ஸ் அ டெம்பிள் பாத். நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிவைன் ஜர்னி. அதுதான் எனர்ஜியும் கிளாரிஃபை பண்ணுச்சு. பட் நான் இந்த டெக்கை ஷஃபில் பண்ணும்போது மாஸ்குலின் வந்து உங்களை இந்த கனெக்ஷன் மேபி அதுதான் ஃபேக்டும் கூட. இந்த மாஸ்குலின் இந்த கனெக்ஷனை நோக்கி இன்னும் எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சுயநல எண்ணம். அந்த காசு வேணும், பணம் வேணும், பதவி வேணும், நான் எதையும் விட்டுறக்கூடாது, எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை ஒதுக்கி வைக்கிறனால தான் ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலினை எதுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதை பிடுங்குறாங்க. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு எப்போ அந்த ரியலைசேஷன் வருதோ அப்போ உங்களுக்கான மரியாதையும் இந்த கனெக்ஷனுக்கான ரெஸ்பெக்டும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மேபி அதுதான் இந்த மாஸ்குலின் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஏன்னா டோர் டு வேல்யூ, உங்களோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாஸ்குலினுக்கு இப்போ தான் தெரிய வருது. இல்லைனா இந்த வாழ்க்கைக்கான வேல்யூவே இந்த மாஸ்குலினுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ பணம் மட்டும் இல்லை, இந்த பணம் வந்து உள்ளே வரும் எப்போ அப்படின்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தை ஓப்பன் பண்ணால், இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி எடுக்கும்போது இந்த அபண்டன்ஸ் வந்து தானாக வரும் அப்படிங்கிறத இந்த மாஸ்குலின் மேபி கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப கோவமாக இருக்காங்க இந்த மாஸ்குலின் மேலே. நிச்சயமாக இந்த மாஸ்குலினை ஒரு ஸ்ட்ரிப்பாக உரிக்க போகிறாங்க. எது வரைக்கும் அப்படின்னா இந்த பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ண டு பி ஃபேர். இந்த ஃபெமினனுக்கு என்றைக்கு ஃபேராக நடந்துக்கிறாங்களோ, நியாயமாக நடந்துக்கிறாங்களோ, அது வரைக்கும் இந்த மாஸ்குலின் இந்த அடியிலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இனிமேல் இருக்க போகிறது எல்லாமே டவர் அண்ட் டவர். எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஃபெமினன் என்றைக்கு மதிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அது வரைக்கும். ஸோ இந்த மாஸ்குலின் எவ்வளோ நாள் வேணால் காசை சேஸ் பண்ணலாம், பதவியை சேஸ் பண்ணலாம். நிச்சயமாக அந்த பதவியும் அந்த காசும் இந்த மாஸ்குலினுக்கு கிடையவே கிடையாது. ஹீ இஸ் கோயிங் டு லூஸ் எவ்ரிதிங். காஃபின் எண்டிங், அந்த எண்டிங் தான் நியூ பிகினிங்கான கீ. சேஞ்ச். இந்த மாஸ்குலின் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இந்த மாஸ்குலின் ஸ்பிரிட்ஸ் கொடுக்குற மெசேஜை புரிஞ்சுக்கிற பக்கம் இல்லை. மேபி ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலின் நிறையா சான்சஸ் கொடுத்தாங்க, ஆனால் இந்த மாஸ்குலின் அதை புரிஞ்சிக்கல, அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த சான்ஸை புரிஞ்சிக்காமல் அதுக்கு பதிலாக உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாஸ்குலின் வந்து சூஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் ஃபார்ச்சூன். அதாவது காசை தேர்ந்தெடுத்தாங்க, பதவியை தேர்ந்தெடுத்தாங்க, அந்த வெளி புகழ்ச்சி, அந்த பொய் புகழ்ச்சி அதை தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாஸ்குலின் உங்களை தேர்ந்தெடுக்காதனால தான் இந்த மாஸ்குலினுக்கு இந்த லாஸ். ஸ்பிரிட்ஸ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாஸ்குலினுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கல. இதுதான் இப்போது அட் ப்ரெசென்ட் போயிட்டுருக்கு. இந்த மாஸ்குலின் பார்த்திங்கன்னா பாவர்ட்டி, இந்த காமிக்கும் பாவர்ட்டியில் தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா இந்த மேரேஜ் வந்து
முடிய போகுது. அதுதான் இங்கே கிரேட் ஃபார்ச்சூன் பிளாக்டு. காஃபின் வந்து இந்த மேரேஜ் தான். மேபி இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூட மென்ஷன் பண்ணலாம். இப்போ இந்த மாஸ்குலினுக்கோ இல்லை உங்களுக்கோ இதை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அது வந்து முடிவுக்கு வருது. இந்த காமிக்கோட கிரேட் ஃபார்ச்சூன் இந்த மேரேஜை பேஸ் பண்ணி இந்த காமிக் ஏதாவது பெருசாக சுருட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த காமிக் போடுற கேம் பிளான் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது. இந்த காமிக்கும் சரி மாஸ்குலினும் சரி கடைசியில் நிற்க போகிறது இந்த பாவர்ட்டியில் தான். அதாவது எதுவுமே இல்லாமல் ஏழ்மையான நிலையில் தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே அடிச்சுக்கிறது காசுக்காக தான். மாஸ்குலினும் சரி காமிக்கும் சரி 2 பேர்த்துக்குமே கிடைக்க போகிறது இல்லை எதுவுமே. இந்த மாஸ்குலினுக்கு ஃப்யூச்சரில் குட் லக் வரும். எப்போ அப்படின்னா நீங்கள் மன்னிச்சா அடுத்தது வந்து இந்த மாஸ்குலின் இந்த பேலன்ஸ் என்றைக்கு ரீஸ்டோர் பண்ணாங்களோ அன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் பேலன்ஸை ரீஸ்டோர் பண்ணுவாங்க. மேபி இந்த உரிக்கிறது அப்போ நிறுத்தலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த மாஸ்குலினுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க போகிறாங்க. இல்லை, பாத்வே ரிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாஸ்குலினோட பாத்வே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எதை நோக்கி போகிற பாத்வேயை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளி புகழ்ச்சி, ஹை ஹானர். இந்த மாஸ்குலின் வந்து வெறும் புகழ்ச்சிக்கு எனக்கு இது வேணும், இன்னும் வேணும், எனக்கு ரெக்கக்னிஷன் வேணும், சோஷியல் ரெக்கக்னிஷன் வேணும், எனக்கு வந்து அது வேணும், இது வேணும்னு போக போக ஸ்பிரிட்ஸ் அந்த பாத்தை பிளாக் பண்ணிட்டாங்க. இந்த மாஸ்குலினுக்கு இனிமேல் ஹை ஹானர் கிடையாது. அது எப்போ வரும் அப்படின்னா என்றைக்கு இந்த மாஸ்குலின் ஃபேராக நடந்துக்கிறாங்களோ அன்றைக்கி இந்த கான்ஃப்ளிக்ட் கயாஸ் எல்லாம் இந்த மாஸ்குலின் லைஃப்லேருந்து போகும். அப்போ தான் படிப்படியாக தான் இந்த மாஸ்குலின் மேலே வர முடியும். அதுவும் இந்த மாஸ்குலினோட எஃபர்ட் அண்ட் ஜென்யூன் இன்டென்ஷனை பொறுத்து தான் இந்த மாஸ்குலினுக்கான இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் இருக்க போகுது. Please, spirits, what is the future of this connection? Spirits, please, future of this connection. Future of this connection, spirits, please. ஸோ காமிக் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் நியூ பிகினிங், ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. இது வந்து இட்ஸ் லைக் அ ஃப்ளோ. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் லைஃப்பில் ஸ்பிரிட்ஸ் வந்து இப்போ வச்சு செஞ்சிட்ருக்காங்க. லிட்ரலாக இந்த மாஸ்குலின் எப்படி சொல்கிறது, வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் உள்ளே கதறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு தோலை பிச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் இந்த மாஸ்குலினுக்கு ஒரு இன்சிடெண்ட்டும். ஏன்னா இங்கே வந்து ஜீப்ரா வந்து வெள்ளை கோட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது ப்ரௌன் அண்ட் ஒயிட்டாக மாறிட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. அது மேலே இருக்க அந்த தோலெல்லாம் பிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழுது. இந்த மாதிரி தான் அந்த மாஸ்குலினோட இதுவும். மாஸ்குலின் எவ்வளவோ அந்த ஈகோ, அந்த ப்ரைடு, அந்த பொசிஷன்லாம் தக்க வச்சுக்க எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஸ்பிரிட்ஸ் விடாமல் அடிச்சிட்ருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்த மாஸ்குலின் அன்ஃபேர் உங்களுக்கு இன்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொடுமை இல்லைனா வந்து துரோகம் இதை பண்ணியிருக்கனால தான். துரோகத்துக்கு பரிகாரம் பண்ணாங்களான்னா இல்லை. அதனால் ஸ்பிரிட்ஸ் வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் இப்போ மாஸ்குலினுக்கு கொடுத்துட்ருக்காங்க. யூ ஆர் த அப்சர்வர். நீங்கள் ஜாலியாக எங்கள் மேலே ஸ்டார்ஸை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு பைனாக்குலர் வச்சுட்டு ஜாலியாக ஊழலெல்லாம் பாடிட்டு வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாஸ்குலின் லைஃப்பில் நடக்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூரத்துலேருந்து அதை வேடிக்கை பார்க்குற இல்லைனா அதை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை தாண்டாமல் இந்த மாஸ்குலினால் வர முடியாது. இது ஹீலிங் ப்ராசஸ். இந்த மாஸ்குலின் ஆக்சுவலாக கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுனால இந்த மாஸ்குலின் ஓப்பன் அப் ஆவாங்க. இந்த ஹீலிங் ப்ராசஸ் முடிஞ்சு இந்த மாஸ்குலின் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் இந்த மாஸ்குலின் உங்ககிட்ட வர முடியாது. ஸ்பிரிட்ஸ் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது வந்து டெம்பிள் பாத். உங்களோட வர போகிறது கண்டிப்பாக ஒரு ஹீல்டு மாஸ்குலினாக தான் இருக்கணும், நாட் அ காமிக் மாஸ்குலின். இந்த மாதிரி லோ வைப் இல்லைனா காசுக்கு ஆசைப்படுற பேராசை பிடிச்ச யாரும் வர முடியாது. அப்படி இருந்தால் ஸ்பிரிட்ஸ் வில் பிளாக் திஸ் மாஸ்குலின். இந்த மாஸ்குலின் வந்து ஆக்சுவலாக இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா அட் ப்ரெசன்ட் எனர்ஜி. லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே காமிக் எனர்ஜி. இது இந்த மாஸ்குலின் கோ த்ரூ பண்ணும்போது இந்த காமிக் எனர்ஜி யாராவது இருந்தாங்க அப்படின்னா சப்போஸ் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இல்லைனா அவங்க மேரேஜ் யாராவது பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க இறந்துருவாங்க. இல்லைனா அவங்களோட ட்ராமா வந்து முடிஞ்சிடும். இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணி யாராவது ஒரு பலன் அடையணும்னு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நஷ்டம்தான் இருக்கும். இந்த காமிக் வந்து வேற ஒரு கேம் பிளான் போட்டுட்ருக்கு. மேபி பேபி ட்ராப்பு இல்லைனா வந்து இந்த மாஸ்குலினில் வேறு எதில் சிக்கப்படுறது, இது எல்லாமே வந்து பேக் ஃபயர் ஆகி இந்த காமிக்கும் சரி இந்த மாஸ்குலினும் சரி பாவர்ட்டியில் தான் நிற்க போகிறாங்க. இந்த பாவர்ட்டி சுச்சுவேஷன் என்றைக்கு இந்த மாஸ்குலின் போய் நிற்கிறாங்களோ இந்த பாவர்ட்டியில், அதுக்கப்புறம் தான் இந்த மாஸ்குலினுக்கு வந்து இந்த காதல் அப்படிங்கிற அந்த உன்னதமான உணர்வு வந்து தெரியும். இந்த மாஸ்குலின் நிச்சயமாக he is going to try again. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடி வாங்க உங்களோட அருமை இந்த மாஸ்குலினுக்கு இன்னுமே நல்லா புரிய வரும். ரிவர்சல் எனர்ஜி.
பாத்வேவை டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ ஜஸ்டிஸ், இன்ஜஸ்டிஸ். இந்த மாஸ்குலின் உங்களுக்கு பண்ண இன்ஜஸ்டிஸ் என்ன அப்படின்னா, நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸ்லோ மூவிங் எனர்ஜியாக இருந்தாலும் உங்களை நோக்கி வந்திருக்கணும், இல்லை இந்த மாஸ்குலின் வரல. உங்களுக்கு பண்ணது துரோகம். ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து உங்களை நோக்கி வர்றதுக்கு பதிலாக வேற எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் ஸ்பிரிட்ஸ் ரொம்ப ரொம்ப கோவமாக இருக்காங்க இந்த மாஸ்குலின் மேலே. இந்த மாஸ்குலின் எங்கே போனாலும் இனிமேல் அந்த பாத்வே பிளாக்டு தான். அந்த மாஸ்குலினுக்கு இனிமேல் எதுவுமே கிடையாது லைஃப்பில். எது வரைக்கும் அப்படின்னா, இந்த ஃபேர், இந்த பேலன்ஸ் இந்த மாஸ்குலின் கொண்டு வர வரைக்கும் ஸ்பிரிட்ஸ் இதை விட போகிறது இல்லையா. இது வரைக்கும் நைட் ஆஃப் கப்ஸ். இங்கே நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் இல்லை. ஏன்னா உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாஸ்குலின் வந்து பென்டிகல்ஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கணும். ஃபேர் இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மாஸ்குலின் தான் பணத்தை தான் பேக்கெட்டில் போட்டுக்கிறதுல தான் ரொம்ப குறியாக இருந்தாங்களே தவிர, மேபி நீங்கள் ஏதாவது ஹார்ட்ஷிப், ரொம்ப கஷ்ட காலத்தில் இருந்தபோது இந்த மாஸ்குலின் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்களான்னா இல்லை. அதனால தான் ஸ்பிரிட்ஸ் வந்து கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் இந்த மாஸ்குலினோட பேக்கெட்டை ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்க. சுத்தமாக இந்த மாஸ்குலின் பேக்கெட்டில் பைசாவே இருக்க போகிறதில்ல. இந்த பாவர்ட்டி மட்டும்தான் இந்த மாஸ்குலினுக்கு மிச்சம் இருக்க போகுது. இது எதுக்கு ஏன் நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு பண்ண அந்த இன்ஜஸ்ட், துரோகம், அதனால தான். இந்த மாஸ்குலினை மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் உங்களோட பெருந்தன்மையை பொறுத்தது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின், இந்த நைட் ஆஃப் கப்ஸ், இந்த லெட்டரை எழுதி வச்சு பிரயோஜனம் இல்லை, இந்த பொக்கேவை கையில் வச்சுருந்த பிரயோஜனம் இல்லை, காதலை போய் சொல்லணும். நீங்கள் யூ ஆர் எண்டிங் திஸ் ரிலேஷன்ஷிப். ஃபெமினன், நீங்கள் வந்து யூ ஆர் வாக்கிங் அவே, யூ ஆர் டன் வித் திஸ் மாஸ்குலின். இந்த மாஸ்குலின் வரதை பற்றியோ இல்லை இந்த காதலை ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றியோ உங்களுக்கு இப்போதைக்கு அக்கறை இல்லை. ஏன்னா யூ ஆர் டன். 10 ஆஃப் சோல்ஸ் வந்து க்ளோசிங் தி சாப்டர். 2 ஆஃப் சோல்ஸ். இந்த மாஸ்குலின் இன்னுமே கன்ஃபியூஸ்டாக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, நீ என்ன வேணால் பண்ணு, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர், ஐ எம் வாக்கிங் அவே. வாக்கிங் அவே கூட இல்லை, யூ ஆர் ஷட்டிங் த டோர். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து இந்த பொக்கேவையும் இந்த லெட்டரையும் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க வேண்டியதான். 4 ஆஃப் பென்டிகல்ஸ் டு 10 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ ஆர் டேக்கிங் பிரேக். யூ ஆர் ஷட்டிங் த டோர் அண்ட் யூ ஆர் டேக்கிங் த பிரேக். ஏன்னா 4 ஆஃப் பென்டிகல்ஸ் இங்கே லிட்டரலாக 4 ஆஃப் பென்டிகல்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கீங்க. அதாவது இந்த அன்பை கொடுக்குறதுலையோ இல்லை காதலை கொடுக்குறதுலையோ வந்து நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனமாக ஆயிட்டீங்க. இல்லை நீங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை இனிமேல் இந்த மாஸ்குலினுக்கு. ஏன்னா உங்களுக்கு வேணும் அந்த காதலும் அன்பும், உங்களுக்கு வேணும் இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ். அண்ட் யூ ஆர் சூஸிங் திஸ் 10 ஆஃப் பென்டிகல்ஸ் ஓவர் திஸ் மாஸ்குலின். இந்த மாஸ்குலினை தாண்டி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை, உங்களோட சந்தோஷம், உங்களோட ஃப்யூச்சர் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியாயமாக நடந்துக்கோங்க. இல்லைனா இந்த மாஸ்குலின் இந்த மாதிரி ஒரு அன்பேரபிள் பெயினை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கார்டட். நீங்கள் உங்கள் கார்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிங்க. உங்கள் பவுண்ட்ரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்ககிட்ட இந்த மாஸ்குலினால் வர முடியாது. எது வரைக்கும் அப்படின்னா, இந்த மாஸ்குலின் ப்ரூவ் பண்ணுற வரைக்கும். மேபி ப்ரூவ் பண்ணால் நீங்கள் மன்னிப்பீங்களாங்கிறது இட்ஸ் அ பிக் கொஷின் மார்க். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீ இந்த நியாயமாக நடந்துக்காதது தான் காரணம். கிங் ஆஃப் சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் மாஸ்குலின் எனர்ஜி. அதாவது நியாய தர்மத்துக்காக நிற்கிற ஒரு மாஸ்குலின் எனர்ஜி. ஆனால் இந்த மாஸ்குலின் இது ஃபெயில் ஆகிட்டாங்க. ரொம்ப கேவலமாக தோற்று போயிருக்காங்க. அதனால் இந்த மாஸ்குலினுக்கு வந்து இனிமேல் இருக்க போகிறது 9 ஆஃப் சோர்ஸ் தான். ஏன்னா யூ ஆர் நாட் லெட்டிங் திஸ் மாஸ்குலின் டு டூ த ட்ராமா. அதாவது நீங்கள் இந்த ட்ராமாவை இனிமேல் கண்டினியூ பண்ணுறதுக்கு விட போகிறதில்ல. நீங்கள் அவங்கள வெளியில் தள்ளி கதவு சாத்தியாச்சு. அதுதான் இங்கே 10 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. ஸோ யூ ஆர் கிரியேட்டிங் யுவர் ஓன் வேர்ல்டு, த வீல். இந்த மாஸ்குலின் வெளியில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் காத்திருக்கு. அதாவது என்னென்னா, லக் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. மேபி இல்லைனா நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அப்படியே ஃபுல்லாக வேறு மாதிரி மாற்ற போகிறீங்க. ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஃபேவராக திருப்போம். நீங்கள் இப்படி திருப்ப ஆரம்பிச்சோடனையும் உங்கள் வாழ்க்கையில் ஷோ பண்ண போகிறது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் மாஸ்குலின். யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ஹாப்பி. அதனால் நிறைய பேருக்கு பிரச்சனை வரப்போகுது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாஸ்குலின் நியாயமாக நடந்துக்கிட்டால் ஹீ கேன் பி திஸ் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஹீ கேன் ஷேர் திஸ் ஹாப்பினஸ் வித் யூ. இல்லை அப்படின்னா இந்த கிங் ஆஃப் பென்டிகல் வந்து இட்ஸ் அன் எம்பரர், a new person going to enter into your life. ஏன்னா நீங்கள் வந்து ஃபெமினன், நீங்கள் ரொம்ப சுயநலமாக மாறிட்டீங்க. இல்லைனா சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா
நீங்கள் நிறைய அந்த மாஸ்குலினுக்கு சான்ஸ் கொடுத்தாச்சு, இல்லைனா ஸ்பிரிட்ஸ் நிறையா சான்ஸ் கொடுத்தாச்சு. இனிமேல் இந்த இன்ஜஸ்டிஸை நீங்கள் பொறுத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஸ்பிரிட்ஸ் நீங்கள் இந்த மாஸ்குலின் நீ என்ன வந்தால் வா, வரலன்னா போ, நீ கொடுத்தா கூட கொடுக்கணுன்னா அவசியமே இல்லைன்னா நீ வரணுன்ற அவசியம் கூட எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. அதனால் நீங்கள் இப்போ ரொம்ப சுயநலமாக அந்த இனிமேல் அன்பை கொடுக்குறதோ இல்லை இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறதோ கிடையாது. இருக்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அந்த செக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 of Pentacles. ஸோ இந்த மாஸ்குலின் வரலன்னா இட்ஸ் ஓகே, ஐ எம் லீவிங் யூ அப்படின்னு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் போகிறது எங்கே அப்படின்னு பார்த்தா யூ ஆர் கோயிங் டு டேக் எ பிரேக். அந்த 4 of Pentaclesல கொஞ்ச நாள் அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு சேஸ் யுவர் 10 of Pentacles. இல்லைனா யூ ஆர் கோயிங் டு மேனிஃபெஸ்ட் 10 of Pentacles. அதுக்குள்ள ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு பி திஸ் கிங் ஆஃப் சோல்ஸ். இல்லை அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். 9 of Swords, அன்பேரபிள் பெயின், நைட்மேர். அந்த நைட்மேர் எதனால் அப்படின்னா யூ ஆர் ஷட்டிங் திஸ் மாஸ்குலின் டவுன் அவுட் ஆஃப் யுவர் லைஃப் அண்ட் யூ ஆர் சூஸிங் சம்ஒன் எல்ஸ். அதுதான் அந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட். ஏன்னா இந்த மாஸ்டர் நைட் ஆஃப் கப்ஸ் இந்த மாதிரி ஷூ போட்டுட்டு ரெடியாகி இப்படியே உட்காந்துட்ருக்கிறதுனால நீங்கள் யூஆர் நாட் அட் ஆல் பாதர்ட் அபவுட் திஸ் மாஸ்குலின்ஸ் ப்ரப்போசல் ஆர் லவ் எக்ஸ்ப்ரெஷன். நீங்கள் என்ன ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அப்படின்ட்டீங்க. 10 of Swords. இந்த மாஸ்குலின் வந்து இன்னுமே கன்ஃபியூஷன், இது எடுக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. ஆனால் நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்கேன், லெட்டர்லாம் எழுதி வச்சு பொக்கேலாம் வாங்கி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஐ எம் நாட் டேக்கிங் எனி இனிஷியேஷன். அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஆணியே பிடுங்க தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டீங்க. ஸோ it's a great punishment to this masculine for not taking action. இனிமேல் இந்த masculineக்கு forgiveness அப்படிங்கிறது வந்து it's a big question mark. Intoxication, இதெல்லாம் எதனால் அப்படின்னா அடிக்ஷன், இன்டாக்சிகேஷன், நாட் ட்ரஸ்ட்வர்த்தி. ஸ்பிரிட்ஸ் ஒரே வார்த்தையில் கழுவிட்டாங்க இந்த மாஸ்குலினை. இந்த மாஸ்குலினை நம்ப முடியாதுன்ட்டாங்க. அது இல்லாமல் இந்த மாஸ்குலினுக்கு இன்னுமே ரொம்ப பேட் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது. நிறைய இன்டாக்சிகேஷன், அதாவது என்ன சொல்கிறது, இந்த கண்ட்ரோல், அப்புறம் வந்து காசுனா அலையிறது, பதவினா எதையும் தூக்கி எறிகிறது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ஸ்பிரிட் சொல்லிட்டாங்க இட்ஸ் டன், இட்ஸ் ஓவர், ஸ்டாப் ஹியர், வி ஆர் டேக்கிங் திஸ் ஃபெமினின் அவே ஃப்ரம் யுவர் லைஃப். இதுதான் நாங்கள் உனக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட் ஃபார் நாட் லிசனிங் டு அஸ். குட் பை. லுக் அட் திஸ். குட் பை. ஃபெமினின் குட் பை சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு இனிமேல் வாழ்க்கையே சூறாவளி தான். ஏன்னா உங்களோட ப்ரொடெக்ஷன் நிறைய இந்த மாஸ்குலினை காப்பாற்றிருக்கு. இனிமேல் உங்களோட ப்ரொடெக்ஷனும் கிடையாது, உங்கள் அன்பும் கிடையாது. விசிட் டெம்பிள், ஃபெமினின் விசிட் டெம்பிள். ஏன்னா நிறைய ஸ்பெல் ஒர்க் இருக்குது, செல்ஃப் டிஸ்கவரி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் செல்ஃப் டிஸ்கவரி. இந்த மாஸ்குலினோட கடைசி எண்டிங் பார்த்திங்கன்னா 9 of Swords, ரிக்ரெட். இந்த ரிக்ரெட் மாற போகிறதில்லை. ஏன்னா யூ ஆர் டன் வித் திஸ் மாஸ்குலின். பவர் பிளே, இந்த மாஸ்குலினை சுற்றி பவர் பிளே நடக்குது. அதுக்கு நீங்கள் பொறுப்பாக்க முடியாது. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் நிறையா தடவை கீ கொடுத்தாங்க, ரொம்ப அலட்சியமாக அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. ஏன்னா பதவி ரொம்ப முக்கியம், காசு ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மாஸ்குலின் கடைசியாக நிற்க போகிறது ஏழ்மை. நீங்களும் இருக்க போகிறதில்ல, காசு பணமும் இருக்க போகிறதில்ல. அதுதான் இந்த மாஸ்குலினுக்கு ஸ்பிரிட்ஸ் இந்த யூனிவர்ஸ் கொடுக்க போகிற தண்டனை. அது அவங்கவுங்க கர்மா. வி கான்ட் ஹெல்ப் இட் அவுட். காக் பிளாக்கிங், காமிக் வந்து இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை க்ரியேட் பண்ணி இந்த மாஸ்குலினை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் த பாயிண்ட்? You are focusing on your artistic talent. Tables have turned in your favor. Ball is in your court. Masculine spirits அசிங்கமாக கழுவி ஊற்றிட்டாங்க. சூஸ் அ சைட் கவர்ட் அப்படின்றாங்க. நாட் கெட்டிங் த மெசேஜஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஏன்னா அவ்வளோ பேராசை. மூவிங் அவுட் ஆஃப் அ ஹவுஸ், இது வந்து ரொம்ப நாளாக ஸ்பிரிட் சொல்லிகிட்டே இருக்காங்க, கேட்கல. அதனால தான் இங்கே உரிச்சிட்ருக்காங்க ஒரு ஸ்ட்ரிப்பாக. பட் இனிமேல் இந்த மாஸ்குலின் என்ன டெசிஷன் எடுத்தனாலும் அதோட வேல்யூ வந்து 0. இட்ஸ் டூ லேட். Karmic is triggered. Yeah, she should be.
ஏன்னா இந்த மேஸ்குலினை ஸ்டாப் பண்ண முடியல. ஷீ இஸ் பார்ட் ஆஃப் அ பிக் நெட்வொர்க், சம் கைண்ட் ஆஃப் பேட் நெட்வொர்க். டைம் டு டேக் ஆக்ஷன் டு ரீஸ்டோர் திஸ் இன்ஜஸ்டிஸ். ஸ்பிரிட்ஸ் மேபி இந்த மேஸ்குலினுக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். நவ் ஸ்பிரிட்ஸ் வந்து வார்ன் பண்ணுறாங்க, நவ் coward, get out of the house, else we are going to throw you out of your house and from this love, trust and hope. Feminine is sick of this masculine. She lost trust, she is sick. இதுதான் இந்த மேஸ்குலினுக்கு ரூட் அவேக்கனிங். இதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி விஷயங்கள் எப்படின்னா, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். நீங்கள் உங்களை இழந்துட்டு தான் இந்த மேஸ்குலின் பல விஷயங்களை கற்றுக்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் மேஸ்குலின்ஸ் பேட் கர்மா. ஐ கான்ட் சே எனிதிங். இது வந்து எப்படின்னா, யானை தன் தலையில் தானே மண்ணவாரி போட்டுக்கிறதுன்னு அழகாக தமிழில் சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான கேரக்டர் இது. கடவுள் ஒரு வரமை கொடுத்தாங்க. அந்த வரத்தை வந்து எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு, இப்போ ஃபெமினின் போனதுக்கப்புறம் லக்கும் போயிடும், அங்கே ஒன்றுமே இருக்காது. ஃபெமினின் இல்லாமல் மேஸ்குலின் ஜீரோ. ஐ கேன் அஷ்யூர் யூ தட். அதனால் ஃபெமினின், யூ ஜஸ்ட் டோன்ட் வரி, யூ ஜஸ்ட் வாக் அவே. தட்ஸ் த கிரேட்டஸ்ட் பனிஷ்மெண்ட் யூ கேன் கிவ். லீவ் த பாஸ்ட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். ஸ்பிரிட்ஸ் அழகாக சொல்லிட்டாங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு. ஹேவ் ஃபெய்த், காமிக்ஸ் வில் பே ஃபார் தேர் கர்மா. உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இந்த காமிக்ஸ் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா தே வில் பே தேர் கர்மா. இனிமேல் வந்து இந்த மேஸ்குலின் உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. மேபி ஸ்பிரிட்ஸ் கிட்ட ப்ரூவ் பண்ணால் he can or he may have one chance, but it's all up to you feminine. இந்த மேஸ்குலின் என்ன பண்ணாங்களோ நீங்கள் திருப்பி கூட கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஏற்றுக்கலாம், இல்லைனா எனக்கு ஆணியே பிடுங்க தேவையில்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கலாம். புட் யுவர் காட் டவுன் அண்ட் லிட் த லவ் இன். ஓகே, ஸ்பிரிட்ஸ் அதுக்கு தான் ஆன்சர் சொல்கிறாங்க. புட் யுவர் காட் டவுன்னா, நீங்கள் இப்போ 9 ஆஃப் வான்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் மேஸ்குலின் இஃப் ஹீ கேன் ப்ரூவ் இட். ப்ரிஃபர் பீஸ் இன் ஆல் சிச்சுவேஷன், த ரெஸ்ட் வில் ஃபால் இன் டு பிளேஸ். அதனால் சண்டைக்கு போக வேண்டாம், கோவப்படாதீங்க. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது யுவர் எண்டிங், இட்ஸ் ஓகே, யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், யூ கேன் ஃபோக்கஸ், யூ கேன் மேனிஃபெஸ்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இன் பிட்வீன் இந்த மேஸ்குலின் ப்ரூவ் பண்ணால் யூ கேன் லெட் திஸ் மேஸ்குலின் இன், எல்ஸ் யூ கேன் வாக் அவே. வி ஆர் சென்டிங் நியூ லவ் இன் டு யுவர் லைஃப். டோன்ட் சேஸ் யுவர் கவுண்டர் பார்ட். இஃப் இட்ஸ் மென்ட் டு பி, இட் வில் பி. கிளியர் மெசேஜஸ், வெரி கிளியர் மெசேஜஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. உங்களுக்கே இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் கேரண்டிட். இப்போதைக்கு நம்ம பார்த்த அதே எனர்ஜி தான். ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். இப்போதைக்கு நீங்கள் இந்த மேஸ்குலினுக்கு கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லை, செய்யறதுக்கும் ஒன்றும் கிடையாது. யூ டிட் எவ்ரி திங் யூ கேன் ஏபிள் டு டூ. ஸோ யுவர் பார்ட் இஸ் ஓவர் ஃபெமினின். நீங்கள் வந்து யூ ஆர் எமிட்டிங் எ பியூட்டிஃபுல் லவ்விங் எனர்ஜி டு திஸ் யூனிவர்ஸ். ஸோ இந்த மேஸ்குலின் அதை மேட்ச் பண்ணலை அப்படின்னா ஹீ வில் பி த்ரோன் அவே. இனிமேல் உங்களுக்கு இந்த 10 ஆஃப் சோர்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த ஃபெமினின் எனர்ஜியும் சரி, ஸ்பிரிட்ஸும் சரி, இந்த மேஸ்குலின் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா ஹீ இஸ் ஹேவிங் பேட் ஹேபிட்ஸ், இன்டாக்சிகேஷன், நாட் ட்ரஸ்ட்வர்த்தி. ஏன்னா குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறது, பண்ணுறதில்ல, திரும்ப பேட் ஹேபிட்ஸை வச்சுக்கிறது, நான் ட்ரை பண்ணுறேன்னு ட்ராமா போடுறது. நோ, யூ ஆர் டன் வித் இட். யூ ஆர் சேயிங் குட் பை. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி. லெட்ஸ் see what is going to happen later. ஆனால் அட் ப்ரெசென்ட் எனர்ஜி இதுதான். ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஜஸ்டிஸ் இந்த மேஸ்குலின் வந்து பேலன்ஸ் பண்ணுற வரைக்கும் டோன்ட் லெட் திஸ் மேஸ்குலின். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் ஆர் நாட் அட் ஆல் ட்ரஸ்டிங் திஸ் மேஸ்குலின். ஹீ இஸ் த கவர்ட்.